கிறிஸ்மஸ் விழா கொண்டாட்டம். ஒரு பக்கம் நான் தான் உங்க ஆதரவாளர், நான் தான் உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக. இன்னொரு பக்கம் இப்ப புதுசா வந்திருக்க தாவேகா. இதுவரையும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் ஒரு திட்டத்துக்கு போவாரு, சென்னைக்குள்ளே முடிச்சுப்பாரு. ஆனா இன்னைக்கு திருநெல்வேலி போய் சிறுபான்மைகளோட ஆதரவாளர் நான் தான், என்னைய தவிர யாருமே கிடையாது, திமுகவை தவிர யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பயத்தின் உச்சத்தில் அந்த கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றிருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் டிவிகே திரு விஜய் அவர்கள் தான். ஏன்னா மக்கள்கிட்ட இப்போ ஒரு சின்னதா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு எதுக்கு ஒரு ஆதரவாளன், நமக்கு நம்பால் ஜோசப் விஜய வந்துட்டாரே அப்படிங்கிற யோசனை வந்தனால திமுகக்கு பயம் வந்துருச்சு. ஆஹா, நம்ம சிறுபான்மை நமக்கு ஓட்டு போடுற அவங்க எங்க பிளவு பற்றுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்தனால முதல்வர் அவர்களே நேர்ல போயிட்டாரு. பிரம்மாண்டமா கொண்டாட்டம் திமுக தரப்புல நடைபெற்றிருக்கு. இதுல இவர் ஒரு பக்கம் இருக்க, அவர் மகன் நான் கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு எல்லா மேடையிலையும் சொல்றாரு. பட் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. உங்க மனைவி தாங்க கிறிஸ்துவர், நீங்க அப்படி எங்களுக்கு தோணவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மறைமுகமா இருக்காங்க. ஆனா அவர் அதை விட்டாம நான் கிறிஸ்துவன் அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு படிக்கு மேல போய் எப்படி ஜீசஸோ அப்படிதான் கருணாநிதி அவர்களும், அப்படிதான் ஈவேரா அவர்கள் அப்படிதான் எளிமையா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படிதான் கிறிஸ்துவ மக்கள்லாம் ஏத்துக்கிறாங்கன்னே தெரியல. இயேசு பிரான் அப்படிங்கிற எப்படி எளிமையா ஒரு கன்னத்தை காமிச்சா ஒரு கன்னத்தை அடிச்சா இன்னொரு கன்னத்தை காமின்னு சொல்லிட்டு பொறுமையா வாழ்ந்தவர். ஆனா இதே இன்னைக்கு இவர் சொன்னார்ல, அப்படிப்பட்டவர்னு கருணாநிதி அவர்கள் பின்புலம், அவரோட குடும்பம் எவ்வளவு சொத்து வச்சிருக்கு, ஈவேரா அவரு எப்படி இருந்தாரு, அவரோட சொத்து எவ்வளோ அப்படிங்கிறது கொஞ்சமாவது நம்ம சிறுபான்மை மக்கள், குறிப்பா கிறிஸ்துவ மக்கள் யோசிப்பாங்க அப்படிங்கிறது நம்புறோம். சரி, என்ன இது இந்த கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களோட ஓட்டை யாருதான் வாங்க போறா அப்படின்னு பார்த்தா அது இன்னி வரையும் முடிவாகல. ஏன்னா இதுவரையும் எல்லாருமே கிறிஸ்துவ மக்களா இருக்கட்டும், இஸ்லாமிய மக்களா இருக்கட்டும் ஒன்றிணைஞ்சு திமுகவுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அதற்கு ஒரு சேலஞ்சா விஜய் அவர்கள் இறங்கினால அந்த பயத்துலதான் இப்ப ரவுண்டு கட்டி நாங்க இருக்கோம் வாங்க, நாங்க இருக்கோம் வாங்க, வாசன் ஐக்கிய நாங்க இருக்கோம் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி திமுகவும் தாவேக்காவும் இறங்கிட்டாங்க. தாவேக்காவும் இவங்களுக்கு சளைச்சவங்க இல்லை. ஏன்னா தாவேக்கா அப்படின்னா விஜய் அவர்களும் நான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கேங்கிறாரு. அவரு கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு தீபாவளி கொண்டாட வேணாங்கிறாரு. ஆனா கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடிட்டாரு. அப்படி என்ன அந்த கரூர் சம்பவத்துல நீதி கிடைச்சிச்சு, கொண்டாட்டத்தை பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படி மாறுனுச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அதற்கு அவர் பதில் சொல்வாரா இல்லையாங்கிறது தெரியல. சரி, இத மக்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே இந்த திமுக என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபி தான் மதவாத கட்சி அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரே ஒரு கேள்வி, பிரதமர் அவர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்றாரு. இந்து பண்டிகையா வாழ்த்து, ஜெயின் பண்டிகையா வாழ்த்து, புத்த பண்டிகையா வாழ்த்து, கிறிஸ்தவர்கள் பண்டிகையா வாழ்த்து, இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த பண்டிகையா வாழ்த்து. இதே மாதிரி நீங்க ஒரு வாழ்த்து சொல்லுவீங்களா? ஒரு பொதுவான ஆள் மோடி அவர்கள் ஏன் அப்படி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றேன்னா, அவர் கான்ஸ்டிடியூஷனை ஏற்று எல்லாருக்கும் பொதுவானவர் இருக்கிறாரு, அவர் அதை கடைபிடிக்கிறாரு. ஆனா அதே கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கிட்டு ஓத்து எடுத்துக்கிட்டு இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொதுவா நடந்துக்கிறாரா? அப்ப யாரு மதவாதி? எந்த கட்சி மதவாத கட்சி? அங்க திமுக நடந்த மேடையில எத்தனை பாதிரியார்கள் என்னென்ன பேசினாங்க? நாம எல்லாரும் எப்படி 21ல ஒன்றிணைஞ்சு திமுகவுக்கு அரணா இருந்தோமோ 26லயும் அதே மாதிரி நம்ம ஒன்றிணைஞ்சு அரணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா ஓட்டு கேக்குறீங்க. இது ஒரு ஆதீனங்களோ மடாதிபதிகளோ இல்ல ஏதோ ஒரு 10 இந்து மக்கள் ஒன்றிணைஞ்சு ஒரு கூட்டம் போட்டு பிஜேபிக்கு ஓட்டு கேடுன்னு சொன்னா என்னென்ன பண்ணிருப்பீங்க? ஒரு சாதாரண கோவில் அர்ச்சகரு தாமரை மலருன்னு சொன்னதுக்கே அவ்வான்னு பயந்து போனீங்க. இது பேர் என்னங்க? இது மதவாதம் இல்லையா? நான் தான் கிறிஸ்துவர் பெருமையா சொல்றேன்னு சொல்றாரே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரு என்ன பண்ணாரு? பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் அந்த களிமண் பிள்ளையாரை வச்சுக்கிட்டு நான் சும்மா என் பொண்ணு கேட்டான்னு போட்டோ போட்டேன்னு சொல்லிட்டு டெலீட் பண்றாரு. இது என்னது? இதே மாதிரி நீங்க மத்த மாதிரி சொல்லுவீங்களா? நீங்க தான் கடவுள் மறுப்பாளராச்சே, ஈவேரா அவர்கள் கொள்கையில வந்த பேரன்களாச்சே. கடவுள் மறுப்பாளர்னா என்ன?
எந்த கடவுளும் நாங்க ஏற்றுக்கவில்லை அப்படின்னு தானே அர்த்தம். ஆனா நீங்க கிறிஸ்துவத்தையும் இஸ்லாத்தையும் ஏத்துப்போம், இந்து மதத்தை ஏத்துக்க மாட்டோம். ஆனா வெளியில வந்து ஹிந்து மதத்துல 80% இந்துக்கள் எங்க கட்சியில தான் இருக்காங்க. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க தமிழ் கடவுள்னு சொல்ற நம்ம தைப்பூசம் வாங்க கொண்டாடுங்க பார்ப்போம். முதல்வர்கள் வர சொல்லுங்க பழனிக்கு, தேரை இழுங்க. அட பழனி வேணாங்க, வடபழனி கோவில்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லுங்க பார்ப்போம். ஸ்ரீரங்கம் கோயில்ல வந்து உங்களுக்கு பொட்டு வச்சா அழைக்க தெரியும். இதே இது எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க மரியாதை செய்யறத உங்களால நிராகரிக்கவோ அழைக்கவோ முடியுமா? பண்ணினா என்ன ஆகும்? இதுதான் இதுதான் மக்கள் புரிஞ்சுக்கணும். குறிப்பா சிறுபான்மையர் மக்களும் புரிஞ்சுக்கணும். இவங்க எந்த அளவுக்கு பிஜேபி வந்துடும் சொல்லி உங்களை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். திருப்பரங்குன்றம் விஷயமா இருக்கட்டும், திண்டுக்கல் விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயம். சிஏஏ இன்னைக்கு அமலாயிடுச்சு. யாரோட ஓட்டு போச்சு? என்ன ஆகி போச்சு? சிஏஏ அமலானால ஒண்ணுமே நடக்கலல்ல. அது பாட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகி நீட்டா போயிட்டே இருக்கு. இப்ப கொண்டு வந்தாங்களே எஸ்ஐஆர், யாரோட ஓட்டு? எந்த ஒரு இஸ்லாமிய மக்களோட ஓட்டு பறி போணுச்சு? ஒரு இஸ்லாத்தை சேர்ந்த ஒருவர் வந்து பெரியவர் வந்து சொல்றாரு, எனக்கெல்லாம் ஒன்றும் கஷ்டமாவே இல்லையே. அது என்னங்க எல்கேஜி கொஸ்டின் கேட்குற மாதிரி, எனக்கு எங்க அப்பா அம்மா பேரு என் பேரு தெரிஞ்சா நான் எழுதிட்டு போறேன், படிக்க தெரியாதவங்களுக்கு தான் அது நீட்டு பரீட்சை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டு போறாரு. முத்தலாக்கு கடையநல்லூர்ல ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் வந்து, இது முன்னாடியே வந்தா என் தங்கச்சி வாழ்க்கை தப்பிச்சிருக்கும் அப்படிங்கிறாரு. எந்த விதத்துல பிஜேபி வந்து இஸ்லாமிய மக்களுக்கு வந்து ஆபத்து அனுச்சு? ஒரு மத கலவரம் வந்துச்சா? மதத்தை வச்சு அவங்க ஏதாவது ஒரு அரசியல் பண்றாங்களா? ஆனா முழுக்க முழுக்க மதத்தை மட்டும் வச்சு ஏதாவது ஒரு திட்டம் வந்தாலோ ஏதோ ஒண்ணு கொண்டு வந்தா, ஒண்ணு மொழி இல்லைன்னா மதம், இதை வச்சு அரசியல் பண்ற ஒரே கட்சி திமுக தான். ஸோ இது குறிப்பா இந்து மக்கள் உணர்றாங்களோ இல்லையோ, சிறுபான்மைய மக்கள் உணரணும். எந்த அளவுக்கு இவங்க உங்களை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறது வருங்காலத்தையாவது நீங்க உணர வேண்டும். அதற்கு போட்டியா இப்ப தாவேக்கா வந்துட்டாங்க. யாரா உங்களுக்கு இருக்காங்க உண்மையா அப்படிங்கிறது இப்பயே நிறைய விஷயம் மாறி போச்சு. ஏகப்பட்ட சிறுபான்மை மக்கள்லாம் வந்து பாஜக பக்கம் போயிட்டாங்க. நம்ம பீகார் தேர்தலில் பார்த்திருப்போம். ஒரு பெண்மணி தன் கணவரை வச்சுக்கிட்டே சொல்ல, நான் ஓட்டு போட போது பிஜேபிக்கு தானே. அவர் கணவர் சும்மா சொல்றேன், சும்மாலாம் சொல்லல, நிஜமா தான் சொல்றேன், நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட போறேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி ஓப்பனா வந்து சொல்றாங்க. வாரணாசி அங்க கிட்டத்தட்ட 10% மேல இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க. அவங்க ஓட்டு போடாம பாரத பிரதமர்லாம் ஜெயிக்கவும் முடியாது. உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு இத்தனை மாநிலத்துல பிஜேபி ஆளுதுன்னா அதுல சிறுபான்மை மக்கள் ஓட்டு இல்லாம நிச்சயமா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அது தமிழகத்திலையும் இப்ப மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருந்துச்சு. எப்படி நம்ம வந்து அரசு ஊழியர்கள்னா திமுக போகணும்னு, அதுலயே போஸ்டல் ஓட்டுன்னு சொல்றதுலயே போன எம்பி எலெக்ஷன்ல நம்ம பார்த்திருப்போம். நிறைய இடத்துல பாஜக நிறைய வாக்குகள் வாங்கியிருக்காங்க. சோ இந்த பொய்யும் புரட்டும் கூடிய விரைவில் மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வரும்.